ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு பக்கவடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை உருளைக்கிழங்கு தான். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் சீவி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே நாம் ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம நல்லா சொரவி எடுக்க போகிறோம். நாம் ஃபுல்லாமே சொரவி எடுத்துடலாம். இப்போ நம்ம சொரவே எடுத்தாச்சு. இப்போ இதையே நம்ம 2 டைம் நல்ல தண்ணி வச்சு நல்லா கழுவி புழிஞ்சு எடுக்க போகிறோம். கழுவிடலாம். புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதையே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல சீரகம் சேர்த்திருக்கேன். அப்புறம் நம்மளோட வரமிளகாய் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் தேவையான சால்ட்டு சேர்த்திருக்கேன். அப்புறம் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன். இப்போ இதே போட்டு சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துட்டு நம்ம நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா கரைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே ஈரப்பதம் இருக்கும், அதனால் நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் ஈரப்பதம் இருக்குனால நம்ம இதிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மட்டும் ஒரே ஒரு கொஞ்சம் தொளிச்சு விட்டுடலாம். ஏன்னா நமக்கு கை பிடிக்கிற மாதிரி வேணும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி நான் இது தொளிச்சு விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பக்கவடை தானே நம்ம போட போகிறோம், அதனால் இப்படி இருக்கணும். சரி, இதுதான் கரெக்டான பணம். இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் பக்கவடை தானே. உங்களுக்கு எந்த ஷேப்பு விருப்பப்பட்ட ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய இது.